அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். அனைவருக்கும் இருக்கும் குறைந்தபட்ச ஆசை, கனவு என்னவாக இருக்கும்? படிப்பை முடித்ததும் வேலை கிடைக்க வேண்டும், அடுத்தடுத்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் வேலை கிடைக்கவில்லை. படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. மனதிற்கு பிடிக்காத வேலை, குறைந்த சம்பளத்தில் வேலை, வேலையில் பிரச்சனை, பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கவில்லை, அரசு வேலை கிடைக்கவில்லை, வேலை தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளும் பலனளிக்கவில்லை என்று சொல்லி புலம்புபவர்கள்தான் அதிகம். இப்படி வேலை தொடர்பான என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த தெய்வத்தை எப்படி வழங்கினால் விரைவில் முழு பலனும் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி வேலை தொடர்பான என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒருவர் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தான். வேலை வேண்டுமானால் வேலனின் காலை பிடியுங்கள் என்பார்கள். முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட தலங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் வழிபடுவதன் மூலம் சீக்கிரம் பலன் கிடைக்கும். வேலை கிடைக்க பிரார்த்தனை. நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அதிலும் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று கடலில் புனித நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு இரவு நேரத்தில் 1 மணி நேரமாவது நிலவு ஒளியில் கடற்கரையில் இருக்க வேண்டும். இப்படி வழிபட்டால் வேலை கிடைப்பதில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். எந்த நேரத்தில் வழிபட வேண்டும்? அதேபோல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மனதிற்கு பிடித்த வேலை அமைய வேண்டும் என்பவர்கள் பழனி முருகனை தரிசிக்க வேண்டும். மலையேறி சென்று காலை 11 மணி முதல் 11:30 மணிக்குள் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். இந்த சமயத்தில் முருகப்பெருமான் வேடன் அலங்காரத்தில் இருப்பார். அந்த கோலத்தில் அவரை தரிசித்த பிறகு போகர் சந்நிதியை வலம் வந்து வணங்கி குறைந்தது 1 மணி நேரமாவது அங்கு அமர்ந்து நமது பிரார்த்தனைகளை மனம் விட்டு முருகப்பெருமானிடம் சொல்லிவிட்டு வர நல்ல மாற்றமும் பலனும் கிடைக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களுக்கான பிரார்த்தனை. திருச்செந்தூர், பழனி என கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமையில் காலை 6 மணி முதல் 7 மணிக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே வழிபட்டாலும் சரி, முருகப்பெருமானை முழுமையாக நம்பி சரணடைய வேண்டும். வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு. எனக்கு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொடு, உன்னை தவிர எனக்கு உதவ யாருமே இல்லை, இந்த காரியத்தை எனக்கு வெற்றிகரமாக முடித்து தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என மொத்த பொறுப்பையும் முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி செய்யாமல் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு நம்பிக்கை இல்லாமலும் எதிர்மறை சிந்தனைகளுடனும் இருந்தாலும் அதில் எந்த பலனுமே கிடையாது. இந்த பதிவிலிருந்து வேலை தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினால் விரைவில் முழு பலனும் கிடைக்கும் என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.